ஜிப்மர் புதுச்சேரியில் சீனியர் ரெசிடென்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. டென்யூர் பேசிஸில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக 100 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28 டிபார்ட்மெண்ட்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஜிப்மர் புதுச்சேரி ஆஸ் வெல் அஸ் ஜிப்மர் காரைக்காலில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜிப்மர் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், அட்டானமஸ் இன்ஸ்டியூட். சீனியர் ரெசிடென்ட் பணியிடத்திற்கு தான் வந்து வேகன்சி இருக்குது, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை 2025 செஷனுக்கு. சரிங்களா? இதற்கான அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 15/7/2025 செவ்வாய்க்கிழமை 4:30 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் 21/7/2025 6 மணிலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கான ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நடக்கும். 27/7/2025 காலை 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இதற்கான லிஸ்ட்டு ரிசல்ட்டு, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாக இருக்கட்டும், இன்டர்வியூ டேட்டாக இருக்கட்டும், ஃபைனல் ரிசல்ட், இது எல்லாமே வந்து ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சீனியர் ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் அகாடமிக் 3 வருடம் டென்யூர் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் ஜிப்மர் புதுச்சேரி ஆஸ் வெல் அஸ் ஜிப்மர் காரைக்காலில் இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான நோட்டீஸ் தான். இதில் வந்து SC ST OBC ஆன்டிசிபேட்டட் வேகன்சிஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. அதாவது 1/7/2025 31/12/2025 வரைக்கும் வரக்கூடிய ஆன்டிசிபேட்டட் வேகன்சியையும் ஃபில் பண்ணுறதற்கான நோட்டீஸ் தான் இது. இதில் வந்து அனஸ்தீஷியா அண்ட் கிரிட்டிக்கல் கேர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 13 வேகன்சி இருக்குது. அனாட்டமியில் 2, பயோகெமிஸ்ட்ரியில் 4, டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் BDS முடித்த கேண்டிடேட், MDS முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரினா 2 வேகன்சி இருக்குது. டெர்மட்டாலஜி அண்ட் STDயை பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி, எமர்ஜென்சி மெடிசனை பொறுத்த வரைக்கும் 3, ENTயில் 1 வேகன்சி, ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்ஸிகாலஜியில் 1 வேகன்சி, ஜென்ரல் மெடிசனில் 10, ஜென்ரல் சர்ஜரியில் 12, ஜைரியாட்டிக் மெடிசனில் 1, மைக்ரோபயாலஜியில் 1, நியோனாட்டாலஜியில் 1, நியூக்ளியர் மெடிசனில் 1, ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜியை பொறுத்த வரைக்கும் 4, ஆப்தல்மாலஜியை பொறுத்த வரைக்கும் 4, ஆர்த்தோபெடிக்ஸில் 3, பீடியாட்ரிக்ஸில் 4, பேத்தாலஜியில் 3, ஃபார்மகாலஜியில் 3, ஃபிசியாலஜியில் 3 வேகன்சி, ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனில் 1 வேகன்சி, ப்ரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசனில் 4, சைக்காட்ரியை பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி, பல்மனரி மெடிசனை பொறுத்த வரைக்கும் 6 வேகன்சி, ரேடியேஷன் ஆன்காலஜியில் 5, ரேடியோ டயக்னோசிஸில் 5, டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசனில் 1 வேகன்சி. டோட்டலாக 100 வேகன்சி இருக்குது. இதில் வந்து ரொட்டேஷன் பேசிஸில் ஜிப்மர் புதுச்சேரியிலையும் ஜிப்மர் காரைக்கால்லையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சில டிபார்ட்மெண்ட்ஸில். ஆன்டிசிபேட்டட் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/7/2025 31/12/2025 வரைக்கும் யாராவது ப்ரீவியஸாக ஜாயின் பண்ண SR வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட், அதாவது ரெசிடென்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகி போவாங்க. அந்த போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதற்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக தான் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி டென்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போத் போஸ்ட் வந்து ஜிப்மர் பாண்டிச்சேரியில் ஒரு போஸ்ட்டும், ஒரு போஸ்ட் வந்து காரைக்காலில் ஒரு போஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி MDS ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி டிகிரி முடித்த கேண்டிடேட் வந்து அன்ரிசர்வ்டு வேகன்சி வந்து இருக்குது. சரிங்களா? ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி SC ST OBC EWS PWD கேண்டிடேட்கெலாம் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ப்ராப்பராக வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி PWD கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 4% ரிசர்வேஷன் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 15/9/2025 அன்னைக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? SC ST கேண்டிடேட்க்கு ஏஜ் லிமிட் உண்டு, +5 இயர்ஸ் இருக்குது. OBC கேண்டிடேட்க்கு +3 இயர்ஸு. PWD கேண்டிடேட்டில் UREWS கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 10, PWDயே வந்து OBC கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 13, PWDயில் SC ST கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 15 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதில் பேசிக்கை பொறுத்த வரைக்கும் 67,700 ரூபாய். 7th CPCயில் லெவல் 11 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் செல் 1ல், அதாவது உங்களுக்கு மேட்ரிக்ஸு, NPA, நான் ப்ராக்டிஸிங் அலவன்ஸு இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் மந்த் உங்களுக்கு 1,30,000 ரூபாய் வந்து அப்ராக்சிமேட்டாக சேல்ரி இருக்கும். சரிங்களா? அலவன்சஸ் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேஆர்ஷிப் SRஷிப் பண்ணக்கூடிய ரூல்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து உண்டு. இதில் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் NMC இல்லை MCA ரெகனைஸ்டு PG டிகிரி முடிச்சிருக்கணும். MD MS DNB இந்த மாதிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள்.
அதே மாதிரி டென்டல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி இந்த ஸ்பெஷலைசேஷன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். க்ரூஷியல் டேட்டு ஏஜுக்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 15/9/2025 சரிங்களா. அதே மாதிரி ஜூனியர் ரெசிடென்ட்ஷிப் வந்து முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அது வந்து 15/9/2025 அதற்கு முன்னாடி அல்லது அன்னைக்கு முடிச்சிருக்கணும் சரிங்களா. அப்படி முடிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். 3 இயர்ஸ் வந்து சீனியர் ரெசிடென்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 3 வருடம் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ண முடியும். வேறு எங்கேயாவது 1 இயர் இல்லைனா 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த பீரியட் போக ரிமைனிங் அந்த 3 வருடத்தில் ரிமைனிங் எவ்வளோ பீரியட் இருக்கோ அதற்கு மட்டும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணால் போதுமானது சரிங்களா. இதற்கான செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டில் நடக்கும். 27/7/2025 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். 60 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். 1 மணி நேரம் சிபிடியில் இருக்கும். 40 கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் சரிங்களா. அதற்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்கு 80 மதிப்பெண்க்கு வந்து உங்களுக்கு டோட்டல் மார்க் இருக்கும். சிபிடியில் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண். நெகட்டிவ் மார்க்ஸு கிடையாது. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 50% எடுத்திருந்தால் எலிஜிபிள். அதுவே வந்து மினிமம் எலிஜிபிள் ஸ்கோரு 40, அதாவது 80க்கு 40 எடுத்தால் எலிஜிபிள் சரிங்களா. யூஆர் பிடபிள்யூஎஸில் 45 வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதில் 36 எடுத்திருந்தால் போதுமானது 80க்கு. அடுத்தது எஸ்சிஎஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 40க்கு மினிமம் 40, அதற்கு 80க்கு 32 எடுத்திருந்தால் மினிமம் எடுத்திருந்தால் எலிஜிபிள் சரிங்களா. நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 மடங்கு, அதாவது 1லேருந்து 2 வரைக்கும் போஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் 5 மடங்கு வந்து கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. 3லேருந்து 4 போஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் 4 டைம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. 5லேருந்து அபோவ் அப்படின்ற மாதிரி தான் 3 டைம் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க சரிங்களா. அதாவது இப்போ 5 வேக்கன்சி அப்படின்ற மாதிரி இருந்தால் 15 பேரை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க சரிங்களா. இன்டர்வியூக்கு வந்து 20 மதிப்பெண் இருக்கும். இன்டர்வியூ நீங்கள் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் டேரெக்டாக வந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கேண்டிடேட் jipmer.edu.in வெப்சைட்டில் இருக்குது சரிங்களா. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு, ஜிப்மரில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்களே அந்த அட்மிட் கார்டு வேணும். 10th ப்ரூஃபு, 12th டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, 10th மார்க் ஷீட் இல்லைனா 12th மார்க் ஷீட்டு, குவாலிஃபையிங் டிகிரியுடைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும், மார்க் ஷீட் வச்சுருக்கணும். அதே மாதிரி வேலிடான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் சரிங்களா. அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இன்டர்வியூ டைமில் நீங்கள் வந்து என்ஓசி அப்ளை பண்ணி அதை வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3 வச்சுருக்கணும். எக்ஸாமுடைய வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு 80%, இன்டர்வியூக்கு 20% இருக்கும். மெரிட் லிஸ்ட் வந்து கேட்டகரி வைஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் வந்து லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன், அதாவது அலாட்மெண்ட் வந்து இருக்கும் சரிங்களா. மெரிட் லிஸ்ட் வந்து 31/12/2025 வரைக்கும் வேலிட். அதாவது இன்பிட்வீனில் ஏதாவது வேக்கன்சி வருது அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா. எந்தெந்த சிட்டியில் வந்து டெஸ்ட்டு நடக்கும் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை, புதுச்சேரி இந்த இடத்துல தான் வந்து சிபிடி எக்ஸாம் வந்து நடக்கும் சரிங்களா. இதான் தான் மார்க்ஸ் அவார்ட் பண்ணுறது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் டிக் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் கரெக்டான ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு +2 மார்க் வந்து ஒரு கொஷனுக்கு ஆட் ஆகும். ராங்காக மார்க் பண்ணியிருக்கீங்க, இன்ட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு வந்து எந்த மதிப்பெண்ணும் கிடையாது. நாட் ஆன்சர்டு அப்படின்றதுக்கும் உங்களுக்கு எந்த மார்க்கும் கிடையாது. மார்க்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அன்ஆன்சராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதற்கு மதிப்பெண் வந்து கிடையாது. உங்களுக்கு மைனஸ் மார்க்கும் கிடையாது, எந்த மதிப்பெண்ணும் கிடையாது. அதே மாதிரி மார்க்டு ஃபார் ரிவ்யூ அண்ட் ஆன்சர்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ஆன்சராக கன்சிடர் பண்ணி அதற்கு மதிப்பெண் போடுவாங்க. இன்கேஸ் அதை வந்து அதாவது அது தப்பான கொஷின் ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் அதற்கு எந்த மதிப்பெண்ணும் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் jipmer.edu.in வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப்
சீனியர் ரெசிடெண்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் அட் புதுச்சேரி ஜூலை 2025 அப்படின்றது இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது உங்களுடைய டீட்டெயில், அடுத்தது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட், அடுத்தது ஆன்லைனில் வரக்கூடிய கன்ஃபர்மேஷன் லெட்டர். வேறு எதுவும் வந்து புதுசாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவும் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் வந்து கையில் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்றத மாதிரி தான் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணலாம். ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஃபுல் நேம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஐடி கார்டு, ஏதாவது ஒரு ஐடியோடைய ப்ரூஃபுடைய நம்பரு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கையில் வச்சுருக்கணும். வச்சுட்டு அப்ளை பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுடைய டேட் என்றைக்கு நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்ற டேட் வந்து ஆட் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? அதே மாதிரி சிக்னேச்சரும் ப்ராப்பராக வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிஜியில் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ப்ரூஃபுக்கான சர்டிஃபிகேட்டு, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, எம்டிஎம்எஸ் டிஎன்பி எம்டிஎஸ் டிஎம் எம்சிஹெச் அப்படின்ற மாதிரி தான் அதுவும் வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல அப்லோட் பண்ணணும். சரிங்களா? பிஜி ஃபைனல் இயர் படித்துட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் எதுவும் வந்து வந்திருக்காது. அதனால் போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லைனா ஸ்டடி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு ₹1500 ப்ளஸ் டேக்ஸஸ் இருக்கும், அதாவது சார்ஜஸ் இருக்கும். ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் ₹1500, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு ₹1200 ப்ளஸ் டேக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க, பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அந்த பேஜை வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்து, நேமு, உங்களுடைய கேட்டகரி, ஃபோட்டோ, சிக்னேச்சர், எந்த சிட்டி அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் மட்டும் பண்ணால் மட்டும் கன்ஃபார்மாக உங்களுக்கு சீட் அப்படின்ற மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர், சர்டிஃபிகேட்ஸ், டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் ஹால் டிக்கெட் ப்ளஸ் ஏதாவது ஒரு வேலிடான ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்தியன் பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து மால் ப்ராக்டிஸ், டிஸ்குவாலிஃபிகேஷன், லீகல் ஜுடிஸ்டிக்ஷன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். சீனியர் ரெசிடென்ட் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் புதுச்சேரியில் தான் வந்து வேகன்சி இருக்குது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து சீனியர் ரெசிடென்ட் பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்கு இன்டிமேட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.